ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆன்லைன் கன்வெர்ட்டரை தான் பார்க்க போறோம். ஸோ இதில் எல்லா விதமான ஃபைல்ஸையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் ஃபைல் ஒன்று வேர்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். டீட்டெயில்ஸில் நான் செக் பண்ணி பார்த்துறேன். இது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தான். இந்த ஒரு ஃபைலை நம்ம வேர்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், இல்லை இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், இல்லை எக்ஸல்லையும் நம்மளால ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிடிஎஃப்ன்ற இந்த வெப்சைட்டில் தான் நம்ம எல்லா விஷயங்களையும் பண்ண போகிறோம். டைரக்டா நீங்க கூகுள்ல பிடிஎஃப் டு எக்ஸல்னு நீங்க டைப் பண்ணாலே இந்த ஒரு வெப்சைட் தான் பாத்தீங்கன்னா டாப்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. smallpdf.comன்றது தான் அந்த வெப்சைட்டோட நேம். ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா சூஸ் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல தான் நம்மளோட ஃபைல்ஸை அப்லோட் பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பிடிஎஃப் ஃபைலை இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணுற பேஜஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆப்ஷனில் தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஸ்கேன் பேஜ் வில் அப்பியர் அஸ் இமேஜ்ன்றதை நம்ம சூஸ் பண்ணி சேவ் கொடுத்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா உடனே கன்வெர்ட் ஆகி நமக்கு ஃபைலை கொடுத்துரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அப்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸல்ல கன்வெர்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ அந்த ஃபைலை தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் எக்ஸல் மட்டும் இல்லை, நமக்கு தேவையான எல்லா விதமான ஃபார்மேட்லையும் இந்த ஒரு வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா மொபைலில் கூட நம்மளால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். என்னோட எக்ஸல்ல பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணலை, அதனால பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நமக்கு இந்த எக்ஸல் ஓப்பன் ஆகலை. இதுவே வேர்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கப்போ கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதில் மற்ற விதமான ஃபார்மேட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்மால் பிடிஎஃப்ன்ற ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் ஆல்னு கொடுத்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை கூட நம்ம மாற்றிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம Jpeg டு பிடிஎஃப், பிடிஎஃப் டு Jpeg இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த ஒரு வெப்சைட்லேயே நம்ம பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம Techslide தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.